ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11 மணி அளவுல உயிரிழந்ததா அப்போலோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கிற மர்மம் குறித்து விசாரித்த ஆறுமுகசாமி ஆணையம் அவங்க டிசம்பர் 4ஆம் தேதியே உயிரிழந்து விட்டதாக சொல்லுது. ஆறுமுகசாமி ஆணையம் கொடுத்த அந்த அறிக்கையில இருக்கிற அதிர்ச்சி தகவல்கள் என்ன, ஜெயலலிதாவுடைய கடைசி 24 மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் நிகழ்ச்சி. நான் உங்கள் வெங்கடேஷ். உடல்நலக்குறைவு காரணமாக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சென்னை கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 75 நாட்கள் அந்த மருத்துவமனையிலே அவங்க சிகிச்சையில இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இதுதான் பர்டிகுலரான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித வெளிப்படையான அறிக்கைகள் எதுவுமே இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல் கூட வெளியிடப்படாத ஒரு அரசாங்கத்தால எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளும் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் வச்சாங்க. பிரதமர் மோடி, துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, ஆளுநர் வித்யாசாகர் ராவ், இப்படி முக்கியமான தலைவர்கள் வந்தாலுமே கூட அவங்களால ஜெயலலிதாவை பார்க்க முடியல. அந்த ஐசியூ அறைக்கு வெளியே வர மட்டும்தான் அவங்களால போக முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் சசிகலா கையில இருந்துச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா உயிரிழந்ததா அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அரசியல் நிகழ்வுகள் அதிமுகவில் நடக்க தொடங்குச்சு. சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் திரும்பினாரு. ஜெயலலிதாவுடைய மரணத்துல மர்மம் இருக்கிறதாகவும் அதை பத்தி விசாரிக்கணும்னு ஓபிஎஸ் உட்பட முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்க, படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அதிமுக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே நாங்க ஜெயலலிதாவை பார்க்கவே இல்லை, 75 நாட்களும் எங்களை பார்க்க அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மாத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துச்சு. சசிகலா சிறைக்கு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் முதலமைச்சர் ஆனது பிறகு ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைச்சு ஜெயலலிதாவினுடைய மரணம் எப்படி நடந்துச்சு, அதுல எதுவும் மர்மம் இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சு சொல்லணும்னு அந்த ஆணையத்துக்கு உத்தரவிட்டார். அந்த ஆணையம் 5 ஆண்டுகள் காலம் தாழ்த்தி அக்டோபர் 2022, அதாவது திமுக ஆட்சியில தான் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. சுமார் 700 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆறுமுகசாமி ஆணையம் 2 முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஒண்ணு, ஜெயலலிதா எப்போ இறந்தாங்க, இன்னொன்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை என்ன. இந்த 2 விஷயங்களை வச்சுதான் இந்த ஆணையம் அந்த அறிக்கையில கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. 2016 டிசம்பர் 4ஆம் தேதி காலையில கார்ன்ஃபிளேக்ஸும் பாலையும் தன்னுடைய பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிறாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் மதிய உணவு வேணாம்னு சொல்லிட்டதாகவும், அதுக்கப்புறமா டிவி பார்க்க முடியல, ஒரு மாதிரி அயற்சியா இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சுமார் 2 மணி அளவுல அவங்களுக்கு மூச்சு திணறலும் கார்டியாக் அரெஸ்டும் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் அந்த ஐசியூ அறைக்கு வெளியே இருந்திருக்காரு. அவரு சசிகலா அந்த அறைக்குள்ள இருந்து கத்தி அழுகிற சத்தம் கேட்டதா சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல சசிகலா வெளியே கூட்டு வரப்பட்டாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான மருத்துவர்கள் எல்லாருமே உள்ள போறாங்க. அங்க ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எக்மோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்க மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு லேப் டெக்னீஷியன் வராங்க. அவங்க உள்ள வரும்போது மணி 3:50 மணிக்கு அவங்க எக்மோ டெஸ்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் பல்சஸ் ஜெயலலிதாவுக்கு இல்லை, அந்த மிஷின்ல பார்ப்பாங்க இல்லையா, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ஆறுமுகசாமி ஆணையத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த எக்மோ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டை 4:20 மணிக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஆறுமுகசாமி ஆணையம் சொல்றது என்னன்னா, 3:50 மணிக்குள்ளேயே அவங்களுக்கு பல்ஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த எக்மோ டெஸ்ட் மூலமா தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தப்போ அடுத்ததா அப்போதைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் அந்த ஐசியூ அறைக்கு போயிருக்காரு. உள்ள போய் பார்த்துட்டு அவர் பயங்கர ஷாக் ஆகியிருக்காரு. காரணம், ஜெயலலிதா ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க. அவருக்கு அந்த இடத்துலயே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த இதயத்துல வச்சு அந்த சிபிஆர் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன் இப்படி இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராம்மோகன் ராவ் கேட்டிருக்காரு. இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, அதனால உடனடியாக இது பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால இங்க பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. வெளியே காத்துட்டு இருந்த ஜெயதீபக்கும் அதை உறுதிப்படுத்துறாரு. செவிலியர்கள் அந்த ரத்தம் நிறைந்த அந்த காட்டன் ஸ்பாஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு போனதை அங்க இருந்த அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதீபக், அதாவது ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகன் ஜெயதீபக், அவருமே ஆறுமுகசாமி ஆணையத்துல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஜெயலலிதாவினுடைய மரணம் 2016 டிசம்பர் 4ஆம் தேதியே நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் ஆறுமுகசாமி ஆணையம் சொல்றாங்க. ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகனா இருந்த ஜெயதீபக் 2017ஆம் ஆண்டு, அதாவது ஜெயலலிதாவினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை டிசம்பர் 4ஆம் தேதி 3லிருந்து 3:50க்குள்ளான அந்த திதியில தான் அவரு அந்த நினைவு சடங்குகளை செஞ்சதா ஆறுமுகசாமி ஆணையம் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால ஜெயலலிதா இருந்தது 2016 டிசம்பர் 4ஆம் தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகசாமி ஆணையம் அறுதிட்டு சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு ஆறுமுகசாமி ஆணையம் தெளிவா நிறுவுறது என்னன்னா, ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11 மணிக்கு இறக்கல.
டிசம்பர் 4ஆம் தேதி 3லிருந்து 3:50 மணிக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஆனா ஆறுமுகசாமி ஆணையத்துக்கிட்ட மருத்துவமனை தரப்புல கொடுக்கப்பட்ட அறிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கு. 3:50 மணிக்கு மேல நாங்க எக்மோ, சிபிஆர், ஸ்டெனோட்டோமி போன்ற சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறமா எய்ம்ஸ் மருத்துவர்களை வர வச்சோம். அவங்க காலையிலையும் சிகிச்சை கொடுத்தாங்க. ஜெயலலிதாவினுடைய உடல் வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள்ல நாங்க ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ மருத்துவமனை தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஆறுமுகசாமி ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா 3:50 மணி போலயே அவங்களுக்கு எந்தவித பல்ஸும் அவங்களுடைய உயிரும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் மருத்துவர்கள் எதுக்காக இன்னும் ஒரு 24 மணி நேரம் காலதாமதப்படுத்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகசாமி ஆணையம் அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஜெயலலிதாவினுடைய உடலுக்கு எம்பாமிங் செஞ்ச மருத்துவர் சுதா சேஷன் அவங்க சொன்ன வாக்குமூலம் என்னன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவுல நான் அவங்களுக்கு எம்பாமிங் செஞ்சேன். ஆனா அதுக்கு ஒரு 12 மணி நேரம் முன்னாடியே ஜெயலலிதாவினுடைய உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிறத என்னால அப்பவே கணிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. 12 மணி நேரம் முன்னாடியே ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மரணத்தை அறிவிக்கிறதுல ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை நோக்கி ஆறுமுகசாமி ஆணையம் கேள்வி கேட்குது. ஜெயலலிதாவுக்கு 8 வகையான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சுகர், லிவர் பிரச்சனை, டயரியா, வயிற்று பிரச்சனை, உடல் முழுக்க தொற்று பரவல்னு கடுமையான பிரச்சனைகள்ல ஜெயலலிதா பாதிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுல அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஆறுமுகசாமி ஆணையம் வைக்குது. அவங்க ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ், அத்திப்பழம், இட்லி அப்படின்னு சொல்லிட்டு பல உணவுகளை சாப்பிட்ருக்காங்க. இது எதுவுமே இந்த உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாத உணவுகளா இருக்கு. இந்த உணவுகளை பரிந்துரையின் பேரில் சாப்பிட்டாங்களா இல்லை ஜெயலலிதா அவங்க விருப்பப்படியே சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படியே ஜெயலலிதா விருப்பப்பட்டிருந்தாலும் கூட இருந்தவங்க ஏன் இந்த உணவெல்லாம் சாப்பிட அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இங்க ஆறுமுகசாமி ஆணையம் வைக்குது. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு பல்வேறு வதந்திகளும் கிளப்பப்பட்டுச்சு. அதுக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்துல சில விளக்கங்கள் கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு அதிமுக நிர்வாகியா இருந்த மனோஜ் பாண்டியன் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதாவுக்கு பல மாதங்களாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள மருத்துவமனையில அனுமதிக்க வச்சுட்டாங்க, அதன் மூலமா தான் அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ஸ்லோ பாய்சன் கொடுத்ததுக்கான எந்தவித தடயமோ, அப்படி ஸ்லோ பாய்சன் கொடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் இல்லையா, அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான சிகிச்சையும் அந்த இடத்துல தேவைப்படலை. அதனால இங்க விஷம் கொடுத்து அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த வதந்திக்கான இடமே இங்க இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதே மாதிரி அதிமுக மூத்த நிர்வாகி பொன்னையன் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஜெயலலிதாவை மண்டையில யாரோ கட்டையால அடிச்சுட்டாங்க, அப்புறமா தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஆறுமுகசாமி ஆணையம் அதை பத்தி கேட்டப்போ பொன்னையன் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு யாரோ சொன்னாங்க அதனால நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அவங்கள கட்டையால அடிக்கல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஜெயலலிதாவினுடைய உடல் மக்களுடைய பார்வைக்காக எடுத்துட்டு வெளியே வைக்கும் போது அவங்களுடைய முகத்துல புள்ளிகள் இருந்ததை பார்த்தாங்க. அது ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோல்ஸ் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு சர்ச்சையும் சுத்திட்டு இருந்துச்சு. எம்பாமிங் செஞ்ச சுதா சேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி எந்த ஹோல்ஸும் இல்லை, அப்படி ஏதாவது ஹோல்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா அவங்க உடல்ல இருந்த திரவியங்கள் எல்லாம் அது மூலமா வெளியே வந்திருக்கும். ஆனா அப்படி எந்த திரவியங்களும் வெளியே வரல, அதனால அது ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் சசிகலாவோட அந்த மோதல்ல இருந்த நேரத்துல ஜெயலலிதாவினுடைய மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா ஆறுமுகசாமி ஆணையத்துக்கிட்ட ரொம்ப காலதாமதமா விசாரணைக்கு ஆஜரானார். பல முறை விசாரணைக்கு ஆஜராகும் சொல்லி அவர் ஆஜராகாம இருந்து கடைசியில் ஆஜரானப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மர்மம் இருக்கு அப்படிங்கிறதுல உடன்பாடு தான், எனக்கு ஜெயலலிதாவினுடைய மரணம் இயற்கை மரணம் தான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது, ஆனா அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அந்த விஷயத்தை அப்படியே மாத்தி பேசினாரு. ஆறுமுகசாமி ஆணையம் இதையுமே கேள்வி எழுப்புறாங்க. அப்போ சந்தர்ப்பவாத காரணங்களுக்காக அரசியலுக்காக இப்படி பேசினாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் ஆறுமுகசாமி ஆணையம் அந்த இடத்துல வைக்குது. சரி, ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, எப்படி நடந்துச்சு, அதுல எதுவும் சிக்கல் இருக்கா அப்படிங்கறத பத்தி ஆறுமுகசாமி ஆணையம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். பல்வேறு குறைபாடுகள் ஜெயலலிதாவினுடைய சிகிச்சையில் இருந்ததா ஆறுமுகசாமி ஆணையம் சொல்றாங்க. குறிப்பா ஆஞ்சியோகிராம், கார்டியோதொராசிக் சர்ஜரி போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாம தவிர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. லண்டன்ல இருந்து வந்த மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அவரு நாங்க ஏர் ஆம்புலன்ஸ் மூலமா ஜெயலலிதா லண்டன் கூட்டு போய் அங்க இந்த கார்டியோதொராசிக் சர்ஜரிலாம் நாங்க பண்றோம், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும், ஆனா வெளிநாடு கூட்டு போய் சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டதாகவும் ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லுது. இது குறித்து அப்போலோ மருத்துவர் பாபு ஆபிரகாம் சொல்றது என்னவா இருக்குன்னா, ரிச்சர்ட் பீலே எங்க
கிட்ட வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கறதுக்கான தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி வாய் வழியா வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா ரிச்சர்ட் பீலே வேணான்னு சொன்னதுக்கான எழுத்துப்பூர்வமான எந்தவித ஆதாரமும் பாபு ஆபிரகாம் கிட்ட இல்லை அப்படின்னுட்டு ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லுது. இன்னொரு பக்கம் அப்போ சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முதலமைச்சரை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நீங்க சிகிச்சைக்காக வந்து அனுமதிச்சீங்க அப்படின்னோம்னா இங்க உள்நாட்டுல இருக்கிற மருத்துவர்களை அதை அவமதிக்கிற வகையில ஆகும், ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிரும் அப்படிங்கறத சொல்லிதான் ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அறிக்கையை கொடுத்திருக்காரு. அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவரும் ஒரு மருத்துவர், அவருக்கும் இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே தெரியும். ஆனா அவருமே வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தாமே விட்டுட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் மருத்துவ காரணங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. அதிகாரத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஜெயலலிதாவுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய வெளிநாட்டு சிகிச்சையை தாமதப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுது ஆறுமுகசாமி ஆணையம். ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய இந்த முழு அறிக்கையில அவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட பகுதியான அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை தாமதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த அறிக்கையில ஒரு லைட்டா ஒரு அரசியல் சாயத்தை வந்து ஏத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த அறிக்கையில சில முக்கியமான முடிவுகளை அனுமானத்தின் அடிப்படையில தான் ஆறுமுகசாமி ஆணையம் எடுத்திருக்கிறதா வந்து தெரிய வருது. அதனால இதை வந்து அடுத்ததா நீதிமன்றத்துக்கோ இல்ல வேற ஒரு விசாரணை அமைப்புக்கோ போகும்போது இந்த வழக்கு எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிற்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆறுமுகசாமி ஆணையம் வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சசிகலா கடுமையா வந்து எதிர்த்திருக்காங்க. என் மேல வந்து அபாண்டமான புகார்களை வந்து சொல்றாங்க, ஜெயலலிதாவினுடைய அந்த புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில இருக்கு இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு எதிர்வினையை ஆட்டிருக்காங்க. இந்த அறிக்கை வெளியாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிருச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு அறிக்கையை வாங்கி வச்சாங்களே தவிர அதுல மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல. நடுவுல வழக்குகள்லாம் தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கை வந்து மேற்கொண்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்குலாம் போனாங்க. நீதிமன்றங்கள் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுமே எந்த விதமான முன்னேற்றமும் இந்த வழக்குகள்ல இல்லை. ஆறுமுகசாமி ஆணையம் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடு அரசு அதன் மேல ஒரு நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துல இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு அன்ப்ரூவன் ஃபேக்டா மட்டுமே இருக்கும். இப்போ வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய மரணம் அப்படிங்கிறது அதிமுகவுக்குள்ளேயும் சரி எதிர்கட்சிகள் மத்தியிலும் சரி ஒரு அரசியல் காரணமாக மட்டுமே தான் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜெயலலிதாவினுடைய மரணத்துல இருக்கிற மர்மங்கள் 100% இப்போ வரைக்கும் வெளிச்சத்துக்கு வராமையே தான் இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.